ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம மாங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம பவுலில் போட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கடுகு வெந்தயம் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா வானலில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்து வெந்தயத்தையும் கடுகையும் ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு நம்ம மாங்காய் கட் பண்ணி வச்சு அந்த மாங்காய் வந்து உப்பு போட்டு 2 நாள் வந்து நம்ம வெயிலில் காய வைக்கணும். அந்த மாங்காவை உப்பு போட்டு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காய் வந்து எடுத்து அதில் அந்த உப்பு வந்து தண்ணியாக அதில் அடியில் தண்ணியாக இருக்கும். அந்த தண்ணியை கீழே ஊற்றக்கூடாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்படியே வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதில் வந்து அந்த அரைச்சி வச்ச கடுகு வெந்தயத்தை வந்து அந்த பொடியை வந்து அதில் போட்டுக்கணும். போட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சில்லி பவுட்ரு, வெறும் மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இது மூணுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா கடாயில் போட்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் வந்ததுக்கப்புறம் இது மிக்ஸ் பண்ண வச்சுருந்த மாங்காவை எடுத்து அப்படியே கடாயில் போட்டு நல்லா வதக்கிடுங்க. வதக்கி எடுத்து இந்த மாதிரி தனியாக நம்ம கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு பிளாஸ்டிக் பவுலில் போட்டுக்கலாம். பிளாஸ்டிக் பவுலில் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஊறினதுக்கப்புறம் இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்தமாரி மாங்காய் உங்களுக்கும் தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்தமாரி மாங்காவை ரெடி பண்ணி சேல்ஸும் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சாப்பிட்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ஆல் நோட்டிஃபிகேஷன்